Hello, good afternoon. This is Divides to Success. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் எனர்ஜி சிக்னல் அண்ட் பவர் சிக்னல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எனர்ஜி சிக்னலை பற்றி பார்க்கலாம் சரியா. ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனர்ஜி சிக்னலோட டிஃபினேஷன் பார்க்கலாம். When the given signal is finite energy signal, then it is said to be energy signal, which means என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொடுத்துக்கூடிய ஒரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்க்ரீட் சிக்னலோ அப்படி இல்லாட்டா ஒரு கண்டினியூஸ் சிக்னலோ ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அந்த சிக்னல் வந்துட்டு எனர்ஜி சிக்னலா அப்படி இல்லாட்டா பவர் சிக்னலா அப்படின்றத நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதோட லிமிட்டேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வித் ஃபைனைட் எனர்ஜியாக இருக்கா இல்லை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணி அது எனர்ஜியாக பவரா அப்படின்றத சொல்லுவோம். So with the energy, with the signal with the finite energy, which is said to be energy signal. ஓகேவா? சப்போஸ் அந்த ஃபைனைட் பவர் சிக்னலாக இருந்தது அப்படின்னா அது பவர் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனைட் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டண்ட் ஒன். விச் சிக்னல் வித் ஃபைனைட் எனர்ஜி தென் இட் இஸ் செட் டு பி எனர்ஜி சிக்னல். ஸோ அப்போ ஒரு எனர்ஜி சிக்னலோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னா பவர் கண்டிப்பாக என்ன தான், ஜீரோ தான் சரியா. இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம், ஒரு கொஷின் கேட்குறான், வெதர் இட் மேபி அ கண்டினியூஸ் ஒரு டிஸ்க்ரீட் ஏதோ ஒரு விஷயம். ஸோ இப்போ ஒரு கண்டினியூஸே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம சால்வ் பண்ணி அதுக்கு எனர்ஜியோட ஃபார்மில் அப்ளை பண்ணி போட்டு ஒரு ஆன்சர் வந்துட்டு அப்போ பவர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ நான் டிஃபினேஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரியலனாலும் சால்வ் பண்ணும்போது புரியும், கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் சிக்னலுக்கு ஃபைனைட் எனர்ஜி, அதாவது ஒரு கண்டினியூஸ் சிக்னல் இருக்குது அப்படின்னா அதோட எனர்ஜிக்கு ஃபைனைட் எனர்ஜி சிக்னலுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, இன்ஃபைனைட்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ இப்போ ஃபைனைட் எனர்ஜி சிக்னல் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எனர்ஜி சிக்னலை இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் -t to t x ஸ்கொயர்ட் ஆஃப் t இன்ட்டு டிடி சரியா. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஃபைனைட் எனர்ஜி சிக்னல் அப்படின்றதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஃபார் இன்ஃபைனைட் எனர்ஜி சிக்னல், ஸோ இன்ஃபைனைட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, E equal to limit t tend to infinitive integral of -t to t x squared of t into dt சரியா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா கொடுத்துருக்க லிமிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது டிபெண்ட் பண்ணி நம்மளோட ஃபார்முலாஸ் இந்த மாதிரி வரும் சரியா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு நேரமே ஆல்ரெடி தெரியும் அப்படின்றவங்க சால்வ் பண்ணுங்கள், தெரியாதவங்க நம்ம கூட சேர்ந்தே கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கிவன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, செக் வெதர் தி கிவன் சிக்னல் இஸ் எனர்ஜி ஆர் பவர். ஓகே, ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க, அது என்ன சிக்னல் பார்க்கலாம். ஒரு குட்டி கிராஃப் உண்டு, இந்த கிராஃப் வந்துட்டு இந்த சிக்னல் எனர்ஜியா பவர் அப்படின்றத ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 0 எக்ஸ் ஆக்சிஸில் டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் டி இருக்குது. அண்ட் லிமிட் பார்த்தோன்னா 0 to t மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டீயில் வேல்யூ நமக்கு என்னென்னா ஏ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் இந்த ப்ராப்ளம்க்கு. ஃபஸ்ட்டு கிவன் நான் எழுதிக்கிறேன், எக்ஸ் ஆஃப் டி அப்படின்ற ரேஞ்சஸ் தான் நான் எழுதுகிறேன். எப்படி அப்படின்னா இங்கே 0 அப்படின்ற பிளேஸில் நமக்கு ஏன்றது கிடைக்கு, வித் எந்த லிமிட்டேஷனில் டி அப்படின்றதுல. ஓகேவா, 0 to tயில் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஃபார் ஏக்கு வந்துட்டு 0 லெஸ் தென் t லெஸ் தென் கேப்ஸ் டி. ஓகேவா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்மால் டி, ஸோ அதனால் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிமிட் எதுலேருந்து எது வரை இருக்குது, 0 to t மட்டும் இருக்குது. ஸோ அதனால் இது அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார் 0 எல்ஸ், மற்ற எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அதுக்கு வந்து 0 தான். ஓகேவா, ஸோ இதில் எல்லாத்துக்குமே என்னவா இருக்குது, 0 தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இங்கேருந்து இங்கே வர தான் ஏ இருக்குது, 0 to t மட்டும் தான் ஏ, ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே 0. ஸோ அதனால் 0 எல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு லிமிட்டேஷன் உண்டு, 0 to t அப்படின்ற ஒரு ஃபைனைட் வேல்யூக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஏ அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்றது ஃபைனைட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன தான் பண்ணோம், இந்த கொடுத்துருக்க சிக்னல் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலாஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லிமிட் நமக்கு கொடுத்ததுனால இந்த சர்டன் ரேஞ்சுக்குள்ளே இது வந்ததுனால இது ஃபைனைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஃபைனைட் எனர்ஜி சிக்னலுக்கு ஃபார்முலா E ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் -t to t x ஸ்கொயர்ட் ஆஃப் t இன்ட்டு டிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு E ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலாவில் -t to t அப்படின்னு இருக்குது. பட் நமக்கு ப்ராப்ளமில் வந்துட்டு லிமிட் வந்துட்டு 0 to t வரை இருக்கா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், 0 to t அப்படின்னு போட்டுக்கிறேன் லிமிட்டு. இன்டெக்ரலில் a ஸ்கொயர்ட் இன்ட்டு டிடி. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர்ட் கான்ஸ்டன்டம் just take out. ஓகே, வெளில எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 0 to t dt ஈக்குவல் டு டிடின்னு கிடச்சி. நெக்ஸ்ட்டு
அதே தான் இப்போ டிடினா 1 டிடி அப்படின்றதான் மீனிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிடி நம்ம இன்டெக்ரல் பண்ணோம்னா வெறும் டி தான் கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் டி இதோட லிமிட்ஸ் வந்துட்டு 0 அப் டு கேப்ஸ் டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அந்த டீயை வந்து டீக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஸோ டி மைனஸ் 0, அப்பர் லிமிட்டு டி மைனஸ் லோயர் லிமிட்டு 0. ஸோ நமக்கு அட் லாஸ்ட்டாக என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர்டு டி அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு கிடைக்குது. ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு டி. எனர்ஜியை வந்து நம்ம ஜூல்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எனர்ஜிக்கு நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இட் மே பி கான்ஸ்டன்ட் ஆர் வேல்யூ வாட் எவர் இட் இஸ், ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இட்ஸ் நாட் அ 0, இட்ஸ் நாட் அ இன்ஃபினிட்டிவ் வேல்யூ. ஓகே, அப்போ ஈக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் வேல்யூ கிடச்சதுனால கண்டிப்பாக பவர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். இதுதான் இதோட கண்டிஷன். எனர்ஜி அப்படின்றதுக்கு ஒரு இது இருந்தது அப்படின்னா பவர் ஷுட் பி 0. ஸோ அப்போ கிவன் சிக்னல் என்ன தான் எனர்ஜி சிக்னல் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகே, பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the second one, check whether this given signal is energy or power. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்காங்க, ஆல்ரெடி நம்ம நேரமே பார்த்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இந்த இடத்துல வந்து டி அப்படின்ற லிமிட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஏன்றது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா இப்போ 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 0 to 2. ஓகே, ஸோ இப்போ 3 இருக்கட்டும் 4 இருக்கட்டும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து இது 0 தான். ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் இது வந்து என்னது 4 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. சேம் தான். நீங்கள் அப்படியே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அப்படின்றத ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கும் ஆன்சர் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு நமக்கு மேலே எக்ஸ் ஆஃப் டியில் என்ன கிடச்சி 4 அப்படின்னு இருக்குது. ஸோ அதோட லிமிட் பார்த்தோன்னா 0 less than t less than 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் இந்த 4 which is in between 0 to 2. ஓகே, ஸோ அதால தான் நெக்ஸ்ட்டு 0 ஃபார் எல்ஸ், மற்றது எல்லாத்துக்குமே 0 தான். ஸோ இது வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ஆஃப் டி வந்துட்டு கொடுத்துருக்கூடிய எக்ஸ் ஆஃப் டி ஃபைனைட் தான் அப்படின்ற கன்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனைட் அப்படின்னா ஒரு எனர்ஜி சிக்னல் நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் எனர்ஜி சிக்னல் எடுத்துக்கிறீங்க, பவர் சிக்னல்னு எடுத்துக்கலாம்ல, செக் வெதர் த எனர்ஜி ஒரு பவர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். ஸோ உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நான் வந்துட்டு எனர்ஜி சிக்னலை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ப்ராப்ளமுக்குமே. ஓகேவா, ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு E ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் டி டு டி ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி இன்ட்டு டிடி. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், இன்டெக்ரலில் 0 to t நமக்கு லிமிட்ஸ் வந்துட்டு 0 to 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 0 to 2 எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி இன்ட்டு டிடி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ 0 to 2 எக்ஸ் வந்துட்டு நமக்கு 4, ஸோ 4 ஸ்கொயர் இன்ட்டு டிடி. 0 to 2 16 dt. 4 மல்டிபிள் பண்ணால் 4 into 4 சார் 16 dt ஈக்குவல் டு 16 வந்து வெளில எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 0 to 2 dt. டிடியை வந்துட்டு இன்டெக்ரல் பண்ணால் வெறும் டீன்னு கிடைக்கும். ஸோ 0 to 2. நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 2 minus 0 ஈக்குவல் டு 16 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் E ஈக்குவல் டு 32 ஜூல்ஸ். ஓகேவா, ஸோ எனர்ஜி வந்து நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 32ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கிவன் சிக்னல் இஸ் எனர்ஜி சிக்னல். அப்போ கண்டிப்பாக பவர் என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.